எப்பயுமே ஒரு பொருள் உங்களுக்குள்ள கவனமாக செலுத்துறதுக்கோ ஒரு விஷயம்னா அந்த அலைவரிசை தாக்குனாதான் நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்துக்குள்ளே வர முடியும். இல்லைன்னா வர முடியாது, ஒரு வேலை செய்ய முடியாது. என்ன அனுபவம் பெற்று அதுக்கப்புறம் இந்த உலகம் முழுக்க நான் தெரிய போகிறேன், எல்லாரும் என்னை பார்க்க போகிறாங்க, என்னை நோக்கி வர போகிறாங்க, அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்குள்ளே கொடுக்குற இன்டிமேஷன் என்னென்னா, ஒரு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு தியானம் பண்ணுறவனும் உன்னை பிரபஞ்சம் வழி நடத்துதுன்னா உன்னை வெளியில் யாருக்கும் தெரியாமல் கரெக்டாக உன்னை வச்சு வளர்கிற வரைக்கும் பார்த்து பொக்கிஷமாக வளர்த்து எப்போ உன்னை வெளிப்படுத்தணுமோ அப்போ அது வெளிப்படுத்தும். இப்போ ஒரு ஞானிக்கிட்ட என்னன்னா ஒரு மிகப்பெரிய போர்க்குணம், வீரம் இருக்குது. அவர்கிட்ட எல்லா கலையும் நுட்பமாக கற்றுக்க முடியும். அதனால தான் இந்த போரெல்லாம் கூட ஒரு வீரன்கிட்ட கற்றுக்கிறதோட ஒரு ஞானிக்கிட்ட கற்றுக்கணும்பாங்க. வாசல் எப்படி கோயில் வாசல் கதை நம்ம வீட்டோட வாசலுங்கிற மாதிரி உடலில் முக்கியமான வாசல்கள்னு இருக்குது. இந்த வாசல் திறந்தாதான் வாழ்க்கையை பற்றியும் காலத்தையும் நேரத்தை பற்றியும் அறிய முடியும். இந்த வாசல் இயல்பாக அது திறக்கப்படணும். தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக, உலகம் முழுக்க ஆர்டிஃபிஷியலாக வாசலை திறக்கிறதுக்கும் வாசலை உடைக்கிறதுக்கும் கள்ளசாவி போட்டு திறக்கிறதுக்கும் இங்கே ஒரு பெரிய கூட்டம் அலைஞ்சிக்கிட்டே இருக்கு. நீங்களும் கடவுளை பார்க்கலாம், நீங்களும் ஜோதியை பார்க்கலாம். அப்படி தான் புருவ மத்தியை பார்த்துக்கிட்டு உட்காந்துரு, விளக்க தீபத்தை பார்த்துக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டே இரு, கண்ணாடியை பார்த்துக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டே இரு. ஒரு நாள் உள்ளே இருக்கிற ஜோதியை பார்க்கலாம், கடவுளை பார்க்கலான்னு இங்கே போதிக்கப்படுற அத்தனை போதிப்பையும் அவர்கள் நிச்சயமாக பார்த்தவங்கன்னா இந்த மாதிரி சொல்லி கொடுக்க மாட்டாங்க. கண்டவன் என்ன பண்ணுவான்னா அதை எப்படி கண்டக்ட் பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். காணாத வந்தால் என்ன பண்ணுவான்னா அதை எப்படி கண்டக்ட் பண்ணணும்னு தெரியாமல் வேறு மாதிரி கண்டக்ட் பண்ணுவான். நான் என்னுடைய நேச்சரில், என்னுடைய ஒரிஜினலில் என் வீட்டில் இருக்கிறேன். நான் இப்போ உனக்குன்னு ஒரு வீடு இருக்குது. இப்போ உன் வீட்டில் இருக்கிறதுக்கு நான் வழிகாட்டுவேன். நீ என்ன பண்ணுறன்னா என் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சில தியானங்களை நீங்கள் கற்றுக்காதீங்கன்னு நான் சொல்கிறதோ, சில தியானத்துக்கு போக வேண்டாம்னு சொல்கிறது, அதுக்கான ஆயுள் காலம் முடிஞ்சிருச்சு. அங்கே நீங்கள் போனீங்கன்னா கால விரயம், உன்னோட நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணணும். நீ 10 வருடம் 5 வருடம் தியானங்கிற பேரில் உன் காலத்தை விரயம் பண்ணணும்னு உன்னோட கணக்கில் இருக்குது. அதையும் ஒரு ஞானியாக நான் அதை மாற்ற முடியும். நீல நிற ஜோதி தியானத்துக்குள்ள ஒவ்வொரு வடிவத்துக்குள்ள நம்மளுடைய அனுபவத்தை உங்ககிட்ட சொல்றோம். அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த காலம்னு சொல்லியிருக்கோம். அதுதான் உலகத்தோடைய மையமா இருக்கு, சுழற்சியா இருக்கு. காலம், நேரம் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதுல என்னன்னா, இந்த உலகத்துக்குன்னு ஒரு கால வரையறை காலமாக இருக்கு. ஆனா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் காலம்னு இருக்கு, நேரம்னு இருக்கு. அவனுடைய காலம், நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்க பார்த்துருப்பீங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலமா உலகம் தோன்றியது. அதுக்குள்ள வசிக்கிற மனிதர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருடைய பிறப்புக்கு இறப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த காலம், நேரம் அவங்களுக்கு தீர்மானிக்கப்படுகிறது. அவங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்கிறது, ஒரு பொருள் கிடைக்காம போகிறது, ஒரு கிடைக்காத பொருளை நோக்கி 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் பயணிக்கிறது, அப்புறம் கிடைச்ச பொருளை வச்சுக்கிட்டு 30 ஆண்டுகள் பயணிக்கிறது. இந்த மாதிரி வாழ்க்கையில என்னன்னு தெரியாம, அடுத்த நாள் என்னன்னு தெரியாம, ஒரு சுவாரஸ்யமாக ஒரு பொருள் வரும், ஒரு பொருள் வராதா அப்படின்னு தெரியாம, ஒரு நம்பிக்கை அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனும் இயங்கிக்கிட்டே இருப்பான். இப்படிதான் அது அவங்க காலக்கணக்கில் அவங்கள சுற்றி இருக்கிற பொருட்கள் எப்போ வரும், எப்படி வருங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க ஒரு பணி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம தியானத்துக்குள்ள நமக்குள்ள ஏற்பட்ட அனுபவம், நாம் பார்த்த விஷயம் என்னன்னா, இந்த உலகத்துடைய காலம், நேரம் எப்படி செயல்படுது, நமக்கு தனிப்பட்ட முறையில் கால நேரம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அப்போ அந்த பார்த்தோம் அப்படிங்கிறதோட இது பார்க்க முடியாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் மாணவர்கள் எல்லாருக்குள்ளேயும். இது பார்க்கறது கிடையாது. இது தியானத்தில் பல நாள் நடந்து ஒரு வேலை நடந்து அது ஒரு அனுபவமாக மாறுது. அப்போ ஒரு அனுபவமாக மாறும்போது இந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்தை உணர்வதற்கு வாய்ப்பை உருவாக்குறாங்க. இப்போ தற்காப்பு கலையை நம்ம நிறைய பேருக்கு கற்றுக் கொடுப்போம். சீனாவில் ஒரு காலகட்டத்தில் தற்காப்பு கலைன்னா ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இந்தியாவிலையும் நிறைய தற்காப்பு கலைகள். அந்த மாதிரி தான் தியானங்கிறது ஒரு மனிதனுக்கு என்னன்னா தற்காப்பு கலை தான். இந்த தற்காப்பு கலை என்னன்னா, உலகம் தோன்றியது, உலகத்தோட காலம், உலகத்தோட சூழல் சுழற்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறது. இப்போ
உலகத்துடைய கால சுழற்சிப்படி இங்கன மழை அதிகமாக இந்த காலத்தில் பொழியும். பூமி வந்து ஒரு பூகம்பம் வர்றதுக்கோ சுனாமி வர்றதுக்கோ பல்வேறுபட்ட வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு உலகத்துக்கு இருக்கும், பூமிக்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒன்று இருக்கும். ஆனால் ஒரு தனி மனிதனுக்கு அந்த நேரத்தில் ஆனந்தமாக இருக்கும். அவனுடைய கால கணக்குப்படி பூமிக்கு தான் ப்ராப்ளம், அவனுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அப்படி ஒரு சூழல் இருக்கும். அப்போ அந்த பூமியோடைய ப்ராப்ளம் காலகட்டத்தில் எந்த இடத்துல அந்த ப்ராப்ளம் அந்த காலமாக அது கிரியேட் ஆகி பூமியில் ஒவ்வொரு திசைன்னு இருக்கும். அந்த திசைனா ஜாதகத்தில் வர திசை மாதிரி கிடையாது. 4 திசைன்னு சொல்கிறோம்ல, கிழக்கு மேற்கு, அந்த மாதிரி திசையில் இந்த பூமியில் இந்த இடத்துல இந்த மாதிரி பாதிப்புகள் இந்த காலத்தில் இந்த நேரத்தில் நிகழும் அப்படின்னு இருக்கும். அப்போ ஒரு ஆனந்தமாக அவனுடைய கால கணக்குப்படி நேரம்படி ஒரு மாணவன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துக்குள்ளே அவன் இருந்தானா அவன் ஆனந்தத்தையும் அது குலைச்சி போட்டுரும். அப்போ அவனுக்குள்ள என்ன பிரச்சனைனா, ஒரு ஆனந்தம் வந்துருச்சு, ஆனந்தம் இருக்குது, அவனுடைய கால கணக்குப்படி ஜாதகப்படி கொடி கட்டி பறக்க வேண்டிய ஒரு சூழல். ஆனால் அவன் திடீர்னு வந்து ஒரு பெரிய பேரிடரில் மாட்டிக்கிட்டான், புயலில் மாட்டிக்கிட்டான், மழையில் மாட்டிக்கிட்டான், ஒரு பெரிய இதில் மாட்டிக்கிட்டு மரணத்தோடு போராடக்கூடிய ஒரு சூழல். ஆனால் அவன் ஜாதகமும் அவன் காலக்கணக்குலையும் அப்படி இல்லவே இல்லை. என்ன காரணம்னா அந்த இடத்தோடைய காலக்கணக்குப்படி மாட்டிக்கிட்டான். அப்போ இதை வந்து ஞானிகள் என்ன நினச்சாங்கன்னா, இப்போ இங்கே மனிதர்கள் ஒரு இடத்த வாழும்போது அந்த இடத்தோடைய தரவாக ஒரு இடத்த பற்றி தெரிஞ்சுக்கணும். இது பாதுகாப்பான இடமா, இங்கே வசிக்கலாமா, இந்த ஊரில் நல்ல ஊரா, இங்கே போய் இந்த தெருவில் இருக்கிறவங்களாம் நல்லவங்களா, நம்ம கூட பழகுறவங்களாம் நல்லவங்களான்னு நம்ம வந்து விசாரித்து பழகி சில இடங்களில் இருக்கிறோம். சில தீய நண்பர்கள், சில பழக்க வழக்கங்கள் சரியில்லைன்னா அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தைகளை நம்ம குறைச்சிக்கிறோம். சில தெருக்களில் நம்ம வாடகைக்கு போவோம், அங்கே சரியாக இல்லைன்னா அங்கேருந்து வீடு ஷிஃப்ட் ஆகிடும். இப்படிலாம் நம்ம இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழல்களில் கண்டுபிடிக்க முடியாதுன்னு தான் தற்காப்பு கலையை கையில் கொடுக்கும்போது, தற்காப்பு கலையில் அந்த முன்னேற்றம் அடைஞ்சா ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அவங்களுடைய கால கணக்கு கால நேரத்தையும் உலகத்தோட கால கணக்கு கால நேரத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாகும். அது மாதிரி எனக்கு இந்த தற்காப்பு கலையை யாரும் கொடுக்கல, இயல்பா இயற்கையா இறைவனால எனக்குள்ளேயே அது மலர்ந்தது, எனக்குள்ளேயே அது கிடச்சிச்சு. அது ஒரு வாய்ப்பாக அது உருவாக்கும் போது அப்போ அந்த தற்காப்பு கலையை பற்றி அதை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ என்னுடைய கால கணக்குப்படி என்னுடைய நேரம்படி எப்படி செயல்படுது, உலகத்தோட கால கணக்கு நேரங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்குறதுக்கான ஒரு சூழல் வந்து இருக்குது. அப்போ 2 சுழற்சிக்குள்ளே நாம் அகப்பட்டு நிற்கிறோம். தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவாலிட்டியாக உனக்கு ஒரு கால கணக்கு இருக்குது. நீ திருநள்ளாரை நோக்கி போகிறன்னா உன்னுடைய கால நேரம் சரியில்லைன்னு நீ திருநள்ளாருக்கு போகிற, திருநள்ளாருக்குன்னு ஒரு கால கணக்கு இருக்குது. அப்போ அந்த இடமும் உனக்கு ஒத்துழைக்கணும். இது ரொம்ப முக்கியம். நீ ஒரு ட்ராவல் பண்ணுறதுல உன்னுடைய கால நேரம் மட்டும் இல்லை, அந்த ரோட்டுக்குன்னு கால நேரம்லாம் இருக்குது. நீ விமானத்தில் பயணிக்கிறன்னா அந்த ரூட்டுக்குன்னு கால கணக்கு இருக்குது. இதெல்லாம் இருக்குது. விபத்து ஏன் ஏற்படுது, ஏன் ஒருத்தர் விழுகிறாரு, எல்லாத்துக்குமே இதுதான் முக்கியமான ஒரு சூழலாக இருக்குது. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் இந்த கால கணக்கெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய சூழல்களில் சில உள்ளூர்களுக்குள்ள சில மனிதர்கள்ட்ட நான்லாம் பிரபலம் அடையக்கூடாதுன்னு இந்த பிரபஞ்சத்தால் சில வாசல்னு இருக்கிற மாதிரி தடுக்கப்பட்டிருக்கும், ஒரு மறைப்பு மாதிரி இருக்கும். இப்போ ஒருத்தர் தியானத்தில் ஒரு அனுபவம் பெறாரு. அவர் யாருக்கெல்லாம் தெரியப்படணுமோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கணக்கு வச்சுருக்கோம் இந்த பிரபஞ்சம். அப்போ உள்ளூருக்குள்ளே தெரியப்படக்கூடாதுன்னா உள்ளூர் வாசிகளுக்கு யாருக்குமே அதை உணர முடியாத அளவுக்கு, அந்த ரேடியேஷனை போகாத அளவுக்கு அந்த வாசலை அடைச்சிருவாங்க. அதே மாதிரி வெளிநாடுகள் வெளி ஊர்கள்லையும் இந்த மாதிரி பல வாசல்கள் லேயராக இருக்கும், இதெல்லாம் அடைச்சிருவாங்க. அப்போ அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் அவர் தெரியப்படணும், குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும், அந்த சில ஆன்மாக்களுக்கு மட்டும் இவர் ஒருத்தர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒரு அனுபவம் பெற்றிருக்கிறாரு, இவரை போய் நம்ம பார்ப்போம் அப்படின்னு அவங்க என்னுடைய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னுடைய காணொளி பார்த்துட்டு இருக்கவங்க தமிழ்நாடு முழுக்க பார்க்குறாங்க, உலகம் முழுக்க பார்க்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் பேர் இருக்க இடத்துல 5 பேர் தான் பார்ப்பான். 1 கோடி பேர் வசிக்கிற இடத்துல ஒரு 25 பேர்லேருந்து 100 பேர் தான் பார்ப்பான். அப்போ எல்லாத்துக்கிட்டே இது பரவலாக போகல. இது வெகு சிலர்களை மட்டும் இது வந்து தொடர்பு கொள்ளுது.
அப்போ வெகு சிலர்களுக்கு மட்டும் என்னுடைய காணொளி கிடைக்குது, அதை கேட்குறாங்க, அதில் தியானம் பண்ணுறாங்க, அவங்க திருப்பி என்னை வந்து தொடர்பு கொள்கிறாங்க, என்னோட பயணிக்க நினைக்கிறாங்க, என்னோட அந்த தியானத்தோட மேற்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அந்த கனெக்டை போய் வேறு யார்ட்டையும் சொல்ல எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் சொன்னாலும் அவங்களுக்கு சில பேருக்கு அதோடைய உள்வாங்கிறது புரியலை அவங்களுக்கு. அப்போ இது வந்து இந்த பிரபலம் அப்படிங்கிறதுலாம் இந்த பிரபஞ்சத்தால் ஒவ்வொரு லேயராக அது ஓப்பன் ஆனால் தான் இதை வந்து செயல்படுத்த முடியும், இல்லைன்னா செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்போ நிறைய பேர், நிறைய ஞானிகள் பிரபலம் அடையிறது அப்படிங்கிறது என்னன்னா, அது இந்த பிரபஞ்சத்தால் அந்தந்த வாசல் திறந்தால், அந்த ரேடியேஷன் அது திறந்து விட்டால் தான் அதோடைய பரப்பளவு அப்படியே போக ஆரம்பிச்சிச்சுன்னா நிறைய மக்களுக்கு அவர் சம்பந்தமான வீடியோ, அவர் சம்பந்தமான வரலாறு, ஃபோட்டோஸ் யார் மூலியமாகவோ அது அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு வீடியோ வைரல் ஆகி செல்லில் போய் நிறைய லட்சக்கணக்கான பேருக்கு மக்களுக்கு போகுதுன்னா அந்த நேரத்தில் இந்த வைப்ரேஷன் வந்து பரவப்படணும், எல்லாருக்கும் கிடைக்கப்படணும்னு அந்த வாசல் திறந்துருக்கும். அப்போ அந்த மாதிரி நடக்கும். ஒரு நடிகர், ஒரு பெரிய தொழிலதிபர், விளையாட்டு வீரர், இவங்கெல்லாம் பிரபலம் அடையிறதுக்கு ஒரு பொருள், ஒரு பிராண்டு பிரபலம் அடையிறதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அவங்களுடைய காலக்கணக்கு, அந்த ஜாதகப்படி அவங்க இந்த நேரத்துக்குள்ளே ஒரு வேலை செய்யும்போது அந்த பிராண்டு, அவங்க வேலை, இதெல்லாம் பல பேருக்கு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னுடைய காலக்கணக்குப்படி, என்னுடைய நேரப்படி சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் என்னுடைய செயல்பாடுகள் கிடைக்கப்படணும்னு இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, என்னுடைய வளர்ச்சியும் என்னுடைய வேலை பளுவுகள் தடைப்பற்றக்கூடாது, தியானத்தில் தடை வந்துடக்கூடாது. தியானத்தில் ரொம்ப முக்கியமானது, நீங்கள் ஒரே நேரத்துக்குள்ளே பல செயல் வடிவத்துக்குள்ளே அது பரப்பப்பட்டுச்சுன்னா அந்த வேலை, அவருடைய அனுபவம், இன்னும் அவர் அனுபவம் பெற வேண்டியது இருக்கும். இந்த அனுபவம் போதுமானது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அப்போ அது குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜில் முன் ஜென்மத்தில் இருக்கிற சில மாணவர்களுக்கு மட்டும் அந்த அலைவரிசையை பரப்பிட்டு பாக்கி யாருக்குமே இப்படி ஒரு நபர் இருக்கிறாரா, இப்படி ஒருத்தர் இங்கே தான் வசிக்கிறாரா, இப்படி ஒருத்தர் இங்கே வாழ்கிறாராங்கிறத தெரியாது. நான் பல ஊர்களில் போய் இருந்திருக்கிறேன், பல நகரங்களுக்கு பயணிச்சிருக்கிறேன், இதே இங்கே இருக்கிற திருவண்ணாமலையில் கூட இருந்திருக்கிறேன். இந்த உள்ளூர் வாசிகளுக்கு என்ன தெரியாது. அதே மாதிரி என்னுடைய சொந்த ஊர், என்னுடைய மாவட்டமாக இருக்கக்கூடிய தஞ்சாவூரோ, என் உறவு சார்ந்தவங்களோ, என்னோட சார்ந்தவங்களோ இதை பற்றி முழுசாக தெரியாது. மிஞ்சி போனால் தஞ்சாவூர்லேயே என்னை தெரிஞ்சவங்க, எனக்காக இந்த தியானம் இதை யாராவது தெரிஞ்சவங்கன்னா ஒரு 10 பேர் இருக்கலாம், இல்லை ஒரு 20 பேர் இருக்கலாம். அதுக்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்போ அவர்களுக்கெல்லாம் ஒருவேளை ஏதாவது ஒரு வீடியோவை எங்கேயாவது பார்த்தா கூட அவங்களால உணர முடியாது. ஓ, இவர் இந்த ஊருக்காரமாக இருக்கு, அப்படி பார்த்துட்டு ஸ்டிக் பண்ணி வைப்பான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த அலைவரிசையை அது வளர்க்கறதுக்கு எப்படி ஏற்பாடு பண்ணுறது பாருங்க. அந்த கால கணக்குப்படி பிரபஞ்சம் அந்த சூட்சமத்தில் வழி நடத்துறது, நம்மளுடைய பிரயாணத்தை, நம்மளுடைய செயலை திட்டமிடுறதை எப்படி வச்சிருக்குன்னு பாருங்க. அப்போ அந்த கால கணக்குப்படி நம்மளுடைய பிரயாணத்தில் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நேரத்துலையும் நம்ம உழைச்சி அந்த அனுபவத்தை பெறும்பறதுக்காக காத்திருக்க வைக்குது. இப்போ இதுதான் வந்து ஒரு குகைகள்லையோ ஒரு காடுகள்லையோ ஒரு மாணவனை சமாதி நிலையில் தியானத்தில் உட்கார வச்சு அவன் அனுபவம் பெறுற வரைக்கும் சிங்கத்துக்கிட்டேயோ புலிகிட்டையோ நாகத்துக்கிட்டேயோ எதுவும் தீண்டிடாமல், அவனுக்கு எந்த மனிதனும் பார்த்து அவனுடைய தியானத்தை கலைச்சிடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, யாரு கவனமும் அந்த குகை மேலேயோ அந்த உட்காந்துருக்க நபர் மேலேயோ படாத அளவுக்கு அந்த அலைவரிசையை அடைச்சிருவாங்க. இப்படி இங்கே ஒரு மலை இருக்குது, இங்கே ஒரு குகை இருக்குன்னே தெரியாது. சில ஊர்களெல்லாம் சில பேர்கிட்ட கேட்டிங்கன்னா, இந்த ஊரில் இப்படி ஒரு குகை இருக்கா, இப்படி ஒரு மலை இருக்கா, எனக்கு தெரியவே தெரியாது, இவ்வளோ நாள் இங்கே தாங்க நான் இருந்திருக்கேன், இந்த ரோட்லேயே போகிறேன், நான் பார்த்ததே கிடையாது, பாருங்க எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்லாம் பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த பேர்களை பல பேர் சொல்லியிருப்பாங்க. அது மண்டையில் ஏறாது, அது உள்ளே போகாது, அதை பற்றி அவங்க கவனம் செலுத்த முடியாது. எப்பயுமே ஒரு பொருள் உங்களுக்குள்ளே கவனமாக செலுத்துறதுக்கோ ஒரு விஷயம்னா அந்த அலைவரிசை தாக்குனா தான் நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்துக்குள்ளே வர முடியும், இல்லைன்னா வர முடியாது, ஒரு வேலை செய்ய முடியாது. இதோட ரொம்ப முக்கியம் வந்து இதுதான் அதற்கான ஒரு காரண காரியமாக அது இருக்குது. அப்போ பல ஆண்டுகள் இந்த மாதிரி பணி செஞ்சுட்டு இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் இப்போ அந்த அலைவரிசைகள் எல்லாம் ஒவ்வொரு கதவாக திறக்க ஆரம்பிக்குது. இப்போ உள்ளூர்லேருந்து வெளியூர்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து உலகம் முழுக்க நம்மளை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோ நம்மளை பற்றி படிக்கிறதுக்கோ நம்மளுடைய காணொலியை கேட்குறதுக்கோ ஒரு வாய்ப்புகள் இந்த காலத்தில் உருவாகிருக்கு.
அப்போ ஒரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு லேயர்ஸாக இருக்குது. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை ஏன் நான் மையமாக சொல்கிறேன்னா, என்ன அனுபவம் பெற்று அதுக்கப்புறம் இந்த உலகம் முழுக்க நான் தெரிய போகிறேன், எல்லாரும் என்னை பார்க்க போகிறாங்க, என்னை நோக்கி வர போகிறாங்க, அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏகப்பட்ட பேர் வருவாங்க, ஏகப்பட்ட பேர் வரப்போகிறாங்க, அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை என்னை வரப்போகிறாங்கங்கிற மெசேஜ் உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்கல. இதுக்குள்ளே கொடுக்குற இன்டிமேஷன் என்னென்னா, ஒரு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு தியானம் பண்ணுறவனும் தான் வளரணும், தான் ஜெயிக்கணும், தான் குருவாகணும், தான் சித்தராகணும், நான் பிரபலமாகணும்னு நீ நினைக்காத. உன்னுடைய வளர்ச்சி உன்னை பிரபஞ்சம் வழி நடத்துதுன்னா, உன்னை வெளியில் யாருக்கும் தெரியாமல் கரெக்டாக உன்னை வச்சு வளர்கிற வரைக்கும் பார்த்து பொக்கிஷமாக வளர்த்து எப்போ உன்னை வெளிப்படுத்தணுமோ அப்போ அது வெளிப்படுத்தும். அப்போ நீ வெளிப்படுத்தினா சால சிறந்ததாக நீ வெளியாகுவ. அப்போ உனக்குள்ள ஒரு ரகசியமாக ஒரு தியானம் கொடுக்கப்பட்டிருக்குது. என்னன்னா, அது உனக்குள்ளே நீ பண்ணுற பயிற்சி தடை வந்துடக்கூடாது. உனக்குள்ள நடக்கிற அந்த அனுபவம் செதறிடக்கூடாது. அது ஒரு நல்ல மொமெண்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் உனக்கு எப்பயுமே தனிப்பட்ட முறையில் ஒரு தியானம் என்பது ஒரு பர்சனல் டைரி, ஒரு பர்சனலாக ஒரு மனிதனுடைய அவனுடைய பாதுகாப்பு கவசம்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு போர்க்கலை மாதிரி. அதுதான் நான் சொன்னேன்ல, தற்காப்பு கலைன்னு. அந்த தற்காப்பு கலையை உங்களுக்கு ஏன் கொடுக்குறோம்னா, நான் யாருன்னு தெரியாது, என்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அடுத்த கட்டமாக இந்த இடத்துல நான் வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அடுத்த கட்டமாக என்னுடைய வாழ்க்கையோட பிரயாணத்துக்கான செயல் வடிவம். அடுத்த கட்டமாக முழுமையாக என்னுடைய ஒட்டுமொத்தமாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்க பணியெல்லாம் இது என்னோட பணி இல்லை, இது என்னோட பணி எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். அதுக்கு தான் இந்த தற்காப்பு கலை. இதுக்காகத்தான் பல நாள் பல குருக்கள் ஞானிகள் தோன்றி மக்களிடம் இந்த தியானத்தை போதித்ததுக்கு முக்கியமான காரணம், யாருமே பெரிய லெவலில் தன்னையெல்லாம் உணரலைங்க. அவங்களுக்குள்ள என்னன்னா ஒரு பாதுகாப்பை இந்த தியானம் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. நிறைய சீனாவில் நிறைய பேருக்கு இந்த தியானம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த தற்காப்பு கலை என்ன பண்ணுச்சுன்னா, அவனுக்கு தன்னை உணர்ந்து பெரிய ஞானியெல்லாம் அவன் தோன்றலை. அவனுக்குள்ள ஒரு பயம் இல்லாமல் ஒரு பாதுகாப்பாக நம்ம அந்த வாழ முடியும், நம்ம எது வந்தாலும் எதிர்கொள்ள முடியுங்கிற அந்த கலை அந்த உன்னதமான செயலை மனதுக்கு மேலே அது ஏற்படுத்த கொடுத்துச்சு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு ஞானிகிட்ட என்னன்னா ஒரு மிகப்பெரிய போர்க்குணம், வீரம் இருக்குது. அவர்கிட்ட எல்லா கலையும் நுட்பமாக கற்றுக்க முடியும். அதனால தான் இந்த போரெல்லாம் கூட ஒரு வீரன்கிட்ட கற்றுக்கிறதோட ஒரு ஞானிகிட்ட கற்றுக்கணும்பாங்க. ஒரு போரை எப்படி வழி நடத்தணும், ஒரு போரை எப்படி கையாளணும், ஒரு போருக்குள்ளே இருந்து எப்படி போர் பண்ணணும், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கான அந்த செயல் வடிவத்தை, அந்த கலையை எப்படின்னு அதனால தான் அந்த கலைன்னு சொல்லுவாங்க. அந்த நுட்பத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் இந்த தியானம் பழகிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இது ஒரு தற்காப்பு கலை. இது என்றாவது ஒரு நாள் நம்ம மேம்பட இது நம் வாழ்க்கையை உயர்வான இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கும் அப்படின்னு ஒவ்வொரு தனி மனிதனும் நினைக்கணும். அதுக்காக தான் ஒரு ஞானி தோன்றி முதல்ல அவரை மேம்படுத்துகிறார், அவரை வளர்ச்சி அடைய வச்சுக்கிறார். அப்புறம் அவர் அவருடைய காலத்தையும் நேரத்தையும் பார்க்குறார். அப்புறம் உலகத்தோட காலத்தை நேரத்தை பார்க்குறார். ரெண்டையும் ஒன்றா மிங்கில என்னன்னா அவருடைய காலமும் அவருடைய நேரமும் இல்லாமல் போய் அவரே உலகமாக மாறுறார். அப்போ உலகத்தோட போய் ஐக்கியமாகிறார். அப்போ அந்த சுழற்சியோட ஐக்கியமாகிக்கிட்டு இங்கே இருக்கிற அத்தனை செயலுக்கும் ஒரு பாதுகாப்புக்கு காலத்தை நேரத்தை தெரியாத மனிதர்கள் நம்மளை மாதிரி காலத்தை நேரத்தை அவங்களால அறியறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும். கால டைமிங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும். சில மனிதன் அறியலாம், சில மனிதன் அறியாமல் போயலாம். ஆனால் அவனுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தணும் தான் ஒரு ஞானி இந்த தியானத்தையோ தன்னுடைய கலையையோ தன்னுடைய மந்திரத்தையோ தன்னுடைய ஒரு உபதேசத்தையோ ஒரு ஞான உபதேசத்தையோ ஏதோ ஒரு பொருளை ஒரு மனிதனுக்கு கொடுக்க நினைக்கிறான். அதில் பக்தி இல்லை, குரு இல்லை, அன்பு இல்லை, காதல் இல்லை, பாசம் இல்லை, எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது, எந்த நோக்கமும் கிடையாது, எந்த உள்நோக்கமும் கிடையாது. அதில் பியூர் பொய்யா என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த இடத்துக்குள்ள நான் எப்படி நான் எல்லாத்தையும் பார்க்குறேன், நீங்கள் பார்க்க முடியாது, உங்களுக்கு தெரியாது. அப்போ நான் உங்களை தற்காப்பு கலையை கொடுத்து உங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. எனக்கு இது தெரியும், எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன், உங்களுக்கு அதை நான் போதிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். இதோட செக்டர் முழுசாக இப்படி தான் உருவானுச்சு.
அது நாளாவ அந்த ஞானிகளுடைய அனுபவம் குறைய தொடங்குனுச்சு. ஞானிகளுடைய செயல்பாடுகள் வேற மாதிரி மாறினுச்சு. அப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னா, அது வணிகமா, அது வேற மாதிரி வழிபாட்டு முறைகளில், அப்புறம் குரு பக்தியில், அப்புறம் அது அரமனை, அது ராஜாங்கம், அது ராஜ்யம், அது அப்புறம் ஆசிரமம், அப்புறம் அது ட்ரஸ்டி, அப்புறம் அது பெரிய ஒரு விஷயமா இன்னைக்கு அப்படியே மாறி போயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு தியானத்துக்குள்ளேயும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு சாதாரண நீங்கள் ஒரு தொழில் பண்ணுற மிகப்பெரிய தொழிலதிபரோ விளையாட்டு வீரரையோ பார்த்து நீங்கள் அப்படியே ஒரு முன்னோக்கி போவீங்க. அவருடைய விளையாட்டை பார்த்து பிடிச்சி போயிட்டு எத்தனையோ பேர் அவர்கிட்ட போய் ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கோ, அவர் மேலே கிரேஸில் அவரை பார்க்கறதுக்காக ஏர்போர்ட் வாசல்லையோ இல்லை அவர் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்றாருன்னா நிற்கிறாங்க. அவர் ஞானி கிடையாது. ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் கூடி நிற்பாங்க, அவரும் ஞானி கிடையாது. ஒரு நாட்டோட தலைவரை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான பேர் கூடி நிற்பாங்க, அவரும் ஞானி கிடையாது. அப்போ இதே மாதிரி ஆசிரமம் நடத்திக்கிட்டு இருக்க நிறைய சாமியார்களை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் நிற்பாங்க. அது காரணம் அவர்களுடைய கால கணக்குப்படி அவர்களுக்கு சொந்தமாக ஒரு காலம்னு இருக்குது, ஒரு நேரம்னு இருக்குது. அந்த கால கணக்கில் அவனுடைய அலைவரிசையில் அவன் 10 ஆண்டுகளோ 20 ஆண்டுகளோ 30 ஆண்டுகளோ 50 ஆண்டுகளோ பேசப்படுவான். பிறர் அவனை நோக்கி கவர்ந்து இழுத்து அவனை வருவாங்க அப்படின்னு அவனுடைய அலைவரிசை ரேடியேஷன் இருக்குது. அப்போ அவனுக்குள்ள என்னன்னா, அவன் பிரபலம் அடையணும், அவன் முகமோ அவன் பேச்சோ அவன் செய்கிற வேலைகள் பிரபலம் அடையணும்னு பல வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும். அப்போ ஒரு ஞானியாக என்ன பார்க்குறாருன்னா, இங்கே இருக்கிற எல்லா ப்ராடக்டையும் பார்ப்பார், இங்கே இருக்கிற எல்லா தலைவனையும் பார்ப்பார், இங்கே இருக்கிற எல்லா விளையாட்டு வீரனையும் பார்ப்பார், இங்கே இருக்கிற எல்லா சாமியாரையும் பார்ப்பார். இவன் ஞானத்தால் இப்படி எல்லா கதவும் திறந்து வச்சிருக்கிறானா, இல்லை காலத்தால் அவனுடைய காலம் நேரத்தால் இந்த திசையால் இவன் திறந்து வச்சிருக்கானா? இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற ஜன்னலை இறுக்கமாக இருக்குன்னு திறந்து வச்சுருக்கீங்களா, இல்லை அது எப்பயுமே திறந்து தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும். சில விஷயத்தை பார்க்க தெரியாது. இப்போ நாங்கள் என்னுடைய பாயிண்ட்லேருந்து நான் தனியாக போய் பார்க்க வேண்டியதில்லை. ஒரு விஷயம் என்னென்னா, அந்த அனுபவங்கிறது என்னன்னா அப்படியே அப்பட்டமாக தெரிஞ்சு போயிடும். நீங்கள் ஒரு பொருளை பார்த்துட்டு இவர் நல்லவரா கெட்டவரான்னு அவர்கிட்ட பழகணும். இல்லைன்னா அவருடைய குணாதிசயம், அவரோட நடைபடை இதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் வாட்ச் பண்ணி நீங்கள் முடிவு பண்ணணும். நமக்கு அப்படி இல்லை. அவங்க எப்படி கிராஸ் பண்ணாலும் எப்படி நடந்து போனாலும் நம்மளை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய கணக்கு என்ன, அவங்க யார் எதற்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். இதுதான் அது விஷயம். அப்போ நம்ம இயல்பாகவே ஒருத்தரை பற்றி கணிக்கலை, ஒருத்தரை ஃபாலோ பண்ணல, ஒருத்தர் ஆய்வு பண்ணலை, ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணலை, ஆனால் அவர் யாருன்னு தெரிஞ்சிருது. அதுதான் அனுபவம், அதுதான் தியானம், அதுதான் ஞானிங்கிறது. அப்போ அந்த ஞானியோடைய விஷயம் அது இயல்பாக இயற்கையாக பிரபஞ்சத்தால் அதுவாக நிகழ்த்தப்படுறது. இப்போ எனக்கே தெரியாது இப்படி ஒரு நிகழ்த்தப்படுமா, இப்படி நிகழ்த்துறதுக்காக தான் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு பல ஞானிகளுடைய இன்ஸ்பிரேஷனில் இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு புக்கு பார்த்துட்டு நானும் இந்த மாதிரி காலத்தை அறியணும், உலகத்தை அறியணும், சித்தராகணும்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான பேர் உலகம் முழுக்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அதில் தான் எல்லா பேருமே அந்த ஃபஸ்ட் அவுட் ஆகுறது, அந்த மிஸ் ஆகிறது, அந்த ஞானத்தை தவறாக போதிக்கிறது, தவறாக கொடுக்கறது. அப்போ ஒரு கிரேஸில் நான் இதை ஆகிறேன், நான் இதை தேடுறேன், இதை ட்ரை பண்ணுறேன். அப்போ இமாச்சலுக்கு போகிற நீங்கள் நிறைய இமாச்சலுக்கு போகிற பசங்களை எல்லாத்தையும் பாருங்கள். இன்றைய ஜென்ரேஷனில் குச்சியை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க, ஒரு செல்ஃபோனை தூக்கிக்கிட்டு இந்த சதுரகிரி மலையிலேருந்து வெள்ளையங்கிரி மலையிலேருந்து இமாச்சல் வரைக்கும் ஒரு முன்கிட்டலாம் குச்சியை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க, அங்கிட்டு வேறு மாதிரி கிளம்பிடுவாங்க நார்த்து பக்கம் போகிறது. இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஞானியோடைய புத்தகமோ ஒரு ஞானியோட காணொலியோ இல்லை அவனுடைய தியானமோ அவனுக்கு ஒருத்தன் போதிச்சிருப்பான் பாருங்கள். எங்கேயாவது ஒரு யூடியூப்பில் ஒரு சென்டர் வச்சுக்கிட்டு, ஒரு தியான சென்டர் வச்சுட்டு, இல்லை எவனா ஒரு சாமியாரே போதிச்சு 48 நாள் 50 நாள்னு ஒரு கலையை கொடுத்துருப்பான். அது மண்டைக்குள்ளே போய் அரிக்கும். மண்டைக்குள்ளே வெளியில் அரிச்சா நீங்கள் எப்படி சொல்லிடுறீங்க, அந்த மாதிரி மண்டைக்குள்ளே அரிச்சு என்ன பண்ணணும்னா இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்னு அதில் ரிலேட்டடாக ஆன்மீக ரிலேட்டடாக தேட வைக்கும். அப்போ மண்டையில் அரிப்பு ஏற்படுத்தவன் என்ன பண்ணுவான், இமாச்சல் கிளம்புவான். அப்போ அவனுக்குள்ளே என்னன்னா ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்கணும், இது ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்று அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்பான். இது ஒரு விதமான என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விதமான தூண்டுதல், ஒரு விதமான பரவசம், ஒரு விதமான கிரியேட் பண்ணுறதுங்கிறது. இப்போ ராமகிருஷ்ணர்கிட்ட ரொம்ப ஷார்ப்பாக என்னென்னா நிறைய மாணவர்கள் சன்னியாசியாக இருந்தாங்க. ஆனால் நரேன் விவேகானந்தரும் சன்னியாசி தான். ஆனால் விவேகானந்தர் இதுக்காக தான் வந்திருக்கிறாருங்கிறத அவருக்கு கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ பாக்கி எல்லாருமே
ஆன்மீக பரப்பளவில் இருப்பாங்க, சந்நியாச பரப்பளவில் இருப்பாங்க, நம்ம கூட தான் இருப்பாங்க. ஆனால் இந்த எல்லா வாசலும் திறந்தவங்களாக இருக்க மாட்டாங்க. வெகு சில வாசலை அவங்களுக்கு திறக்கலாம். அதே மாதிரி எல்லா வாசலையும் திறந்த ராமகிருஷ்ணன் மாதிரி ஒருத்தரோட ஒரு உட்கார்ந்து இருக்கிறதுக்கான சில பேர் வருவாங்க. அதில் இருக்கிற மாணவர்கள்னு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நரேன் மாதிரியே ஒன்றை உருவாக்குறேன்னு அங்கே இருக்கிற 17-20 சன்னியாசியையும் தூண்டி விடலை. நீ என்ன பண்ணுறன்னா, நரேனே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விவேகானந்தரே சரி, அதே மாதிரி இன்னொரு பக்கம் எஸ்டிஎம்ல யோகானந்தரும் சரி. விவேகானந்தரை வழி நடத்தினவர் ராமகிருஷ்ணர், யோகானந்தரை வழி நடத்தினவர் யுக்தேஸ்வர் கிரி. இந்த யுக்தேஸ்வர் கிரியும் ராமகிருஷ்ணரும் ரொம்ப விவேகமாக எப்படி செயல்பட்டாங்கன்னா, எல்லா வாசலை தெரிஞ்சவங்க. வாசல் எப்படி கோயில் வாசல், கதை நம்ம வீட்டோட வாசலுங்கிற மாதிரி உடலில் முக்கியமான வாசல்கள்னு இருக்குது. இந்த வாசல் திறந்தாதான் வாழ்க்கையை பற்றியும் காலத்தையும் நேரத்தை பற்றியும் அறிய முடியும். இந்த வாசல் இயல்பாக அது திறக்கப்படணும். தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக, உலகம் முழுக்க ஆர்டிஃபிஷியலாக வாசலை திறக்கிறதுக்கும் வாசலை உடைக்கிறதுக்கும் கள்ளசாவி போட்டு திறக்கிறதுக்கும் இங்கே ஒரு பெரிய கூட்டம் அலைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ விவேகானந்தரும் அந்த யுக்தேஸ்வர்கிரியும் அந்த ராமகிருஷ்ணரும் யுக்தேஸ்வர்கிரியும் தன்னுடைய மாணவர்களை எப்படி வழி நடத்தினாங்கன்னா, விவேகானந்தருக்கு இமாச்சலுக்கு போகணும், எங்கேயாவது ஒரு இடத்துல பிடிச்ச இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அங்கேயே ஒரு ஆசிரமம் கூட அமைச்சிடணும், அப்படிலாம் இருக்கணும்னு பல செயல்லாம் இருக்குது. ஆனால் விவேகானந்தருடைய செயலை ராமகிருஷ்ணர் வந்து மறுதளித்தார். நீ இப்படிலாம் ரொம்பலாம் அடம் பிடிக்காத, இப்படிலாம் போய் உன்னை வருத்திக்காத, ரொம்ப அந்த தியானம் கண்ணாப்புனான்னு வரும், அதுக்காக பண்ணாது. ஏன்னா உன்னுடைய ரோல் என்ன, உன்னுடைய வேலை என்னன்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது, இன்னும் லேட் ஆகும் நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதனாலன்னு சொல்லிக்கிட்டு அவர் எதெல்லாம் விரும்புகிறாரோ அதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணார். அதே மாதிரி தான் யோகானந்தரும் நிறைய இடத்துக்கு போகணுங்கிறத யுக்தேஸ்வரகிரி வேற வழி இல்லாமல், சரி உன்னுடைய சின்ன சந்தோஷம், உன் அல்ப சந்தோஷத்துக்கு நான் ஒரு தடையாக இருக்கக்கூடாதுன்னு சில இடத்துலலாம் அனுமதி அளித்தார். இப்போ இதெல்லாம் எது காட்டுது அப்படின்னா, நீ இதுக்கெல்லாம் போய் அங்கேயே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த அவசியமும் இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ நீங்களும் உங்களுக்குள்ளேயும் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த வாசல் திறக்கும் எந்த வாசல் திறக்காது அப்படிங்கிறது எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தெரியும். வெறும் எமோஷனில் நான் வந்து இப்படி நான் அப்படி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. நேச்சருங்கிறது அந்த வாசல் திறக்கிற உரிமையும் சாவிகளையும் என் போன்ற ஆளுகள்கிட்ட கூட அது கொடுக்கறது கிடையாது. என் போன்ற ஆளுகளுக்கு என்ன திறந்ததே நேச்சர் தான் திறந்துச்சு. அந்த நீல நிறமாக இருக்கக்கூடிய அந்த ஜோதியாக இருக்கக்கூடியது தான் என்னுடைய வாசலை மூடி வச்சிருந்தது. அதுதான் என்னுடைய வாசலை திறக்கிறது தான். அதுதான் நான் 4 பேருக்கு தெரிஞ்சவன் 40 பேருக்கு தெரியறவனா, 40,000 பேருக்கு தெரியறவனா மலர்றதுக்கு காரணமும் அது நினைக்கிறது. என்னுடைய உரையோ என்னுடைய திறமையோ என்னுடைய டேலண்டோ அது கிடையாது. அப்போ அந்த வாசல் திறக்கும் போது அந்த அலைவரிசைகள் ஸ்ப்ரெட் அப் ஆகுது. அப்போ அங்கே இருக்கிற அந்த கேட்குற உயிர் துளிகள் இவரை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த செயல் வடிவம் ஏற்படுது, வர்றாங்க. அப்போ இவங்க எனக்கு கற்றுக் கொடுக்கறது என்ன கற்றுக் கொடுக்குறேன்னா, உன்னை நோக்கி வர்றது எல்லாமே எதற்காக வருதுன்னு உனக்கு தெரியும். அதெல்லாம் என்னென்ன மாதிரி செயல்பாடுகள் இருக்கிற நீ பார்த்துட்டல்ல. நீ பார்க்காம இருந்திருந்தன்னா உனக்கு என்ன நிகழ்ந்துச்சோ அதே மாதிரி நான் உங்களை தயார் பண்ணுறேன், உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். நீங்களும் கடவுளை பார்க்கலாம், நீங்களும் ஜோதியை பார்க்கலாம். அப்படி தான் புருவ மத்தியை பார்த்துக்கிட்டு உட்காந்துரு, விளக்க தீபத்தை பார்த்துக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டே இரு, கண்ணாடியை பார்த்துக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டே இரு. ஒரு நாள் உள்ளே இருக்கிற ஜோதியை பார்க்கலாம், கடவுளை பார்க்கலான்னு இங்கே போதிக்கப்படுற அத்தனை போதிப்பையும் அவர்கள் நிச்சயமாக பார்த்தவங்கன்னா இந்த மாதிரி சொல்லி கொடுக்க மாட்டாங்க. கண்டவன் என்ன பண்ணுவான்னா அதை எப்படி கண்டக்ட் பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். காணாதவன் தான் என்ன பண்ணுவான்னா அதை எப்படி கண்டக்ட் பண்ணணும்னு தெரியாமல் வேற மாதிரி கண்டக்ட் பண்ணுவான். அதை கண்டக்ட் பண்ணுற விதம் ஒரு விதம் இருக்குது. ஒருத்தர் பார்த்தவன் என்ன பண்ணுவான்னா யாரை பாப்பா அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அப்போ மொத்தமாக ஒரு 50,000 பேர் 1,00,000 பேர்த்தையும் உள்ளே இருக்கிற ஒளியை பார்க்க வைக்க முடியறதுக்கு ட்ரை பண்ணுறது கூட அது ஒரு வேஸ்டான ஒரு செயல்படும். அவங்கள எப்படி ட்ரை பண்ணணும், அவங்கள எப்படின்னா இயல்பாக அந்த தற்காப்பு கலையை உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய விஷயம், உனக்கு என்ன தேவையோ அது நிச்சயமாக பிரபஞ்சத்தால் கிடைக்கும். இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்க, வாழ்க்கையில் மனிதனாக பிறக்கப்படுற ஒவ்வொரு ஆணோ ஒவ்வொரு பெண்ணோ உனக்கு தேவையானதை, உனக்கு என்ன நீ பெறணுமோ அது கிடைச்சா உனக்கு போதும்ல. அப்போ உனக்கு தேவையே இல்லாத ஒரு பொருள் ஏன் கிடைக்கணும்னு நீ நினைக்கிற? இப்போ நான் எனக்கு கிடைச்சிருக்கிறது இது என்னுடைய ஓன் பொருள். அதனால தான் நீல நிற ஒளி என்ன சொல்லுதுன்னா, இந்த இடத்துக்கு நீ உரியவன் தான்,
நான் உன்னை காம்ப்ளிமெண்ட் எல்லாம் கொடுத்து கூட்டிட்டுலாம் வரல. இந்த இடத்த ஆல்ரெடி நீ பார்த்தவன் தான், இந்த இடத்துல நீ பழவனவன் தான், இந்த இடத்துல இருந்தவன் தான். இந்த குகையோ இந்த மலையோ இந்த இடமோ உனக்கு மனிதனாக இருக்கும்போது புதுசு. நீ அந்த இடத்த மறக்கப்பட்டிருக்குன்னா உன் வாசல் சாத்தப்பட்டிருக்கு. அப்போ உனக்கு உன் வீடு, உன் உறவு, உன் மனைவி, உன் குழந்தை, உன் ஊர், உன்னுடைய ஆறு இதெல்லாம் உனக்கு தெரியுது. ஆனால் உன்னுடைய உண்மையாக முன் ஜென்மத்தில் இருந்த மலையோ குகையோ அதில் பயன்படுத்தியதோ உன்னோட ட்ராவல் பண்ணவங்களோ உனக்கு தெரியலை. அப்போ நீ அந்த இடத்துக்குள்ளே போகும்போது உன்னை அறியாமலே ஃபீல் பண்ணுற, அழுகிற, ஒரு வேறு மாதிரி ஃபீல் ஆகுற. அங்கே நீ உட்காரும்போது என்னன்னா ஏதோ என்ன உள்வாங்குது, எனக்கு ஏதோ ஒன்று நிகழ்கிறதுன்னு நீ கசிகிற. ஒரு நீர்க்குமிழி மாதிரி கசிகிற, ஒரு கல்லுலேருந்து தண்ணி அப்படியே கசிஞ்சு வெளியில் வரும் அந்த மாதிரி கசிகிற. ஒரு காலகட்டத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த கசிவை ஒரிஜினலாக என்னன்னு பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கும் போது அப்போ அந்த இடத்துக்குள்ள என்னன்னா நீ பிரமிக்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும். இந்த குகையும் இந்த மலையும் நீ ஆல்ரெடி பயன்படுத்தினது, நீ பயன்படுத்தாதது. நீ உனக்கு புதுசாக எது தெரியுமா? நீ வாழ்ந்த பாரு மனிதனா, நீ வாழ்ந்த பாரு ஆற்றுக்கரை, நீ வாழ்ந்த பாரு ஊர், நீ வாழ்ந்த பாரு அந்த நகரம். இதெல்லாம் உனக்கு புதிதாக இருக்கிற, நீ இந்த இடத்துக்குள்ள மனிதனாக செயல்படணுங்கிறதுக்காக இருக்கிறது தான். இது உன்னுடைய ஒரிஜினாலிட்டி. உன்னுடைய ஒரிஜினல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன பண்றனா மனித செயல்லேருந்து விடுபட்டு அந்த குகையும் மலைகளையும் என்ன பண்ற, ஆகா இது என்னோட வீடுங்க, இது என்னோட செயலுங்க இது. ஆக அதுக்கப்புறம் நீ அடுத்து என்ன பண்ற, அடைச்ச தியானமே அது என்னோட தியானங்க, நானே தியானத்துக்குரியவங்க, நான் தனியாக தியானம்லாம் பயிற்சி பண்ண வேண்டியது இல்லைங்க, நானே தியானமாக வாழக்கூடியவங்க. பல ஆண்டுகள் இந்த மாதிரி நான் பல மலைகள்லையும் குகைகள்லையும் தியானமாகவே வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிறத உனக்கு தெரியுது. அப்போ உனக்குள்ள அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீ பார்த்துட்ட. அதுக்கப்புறம் நீ பார்க்க போகிற மாணவர்கள், நீ பார்க்க போகிற விஷயத்துக்குள்ளெல்லாம் அப்போ அவங்கக்கிட்ட என்ன உனக்குள்ளே இருக்கணும்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா என்னுடைய காணொலியை பார்த்துட்டு என்ன மாதிரியே வளரணும், என்ன மாதிரியே வரணும், எனக்கு தெரிஞ்ச மாதிரியே தெரியணுங்கிறாங்க. நான் என்னுடைய நேச்சரில் என்னுடைய ஒரிஜினலில் என் வீட்டில் இருக்கிறேன் நான். இப்போ உனக்குன்னு ஒரு வீடு இருக்குது, அப்போ உன் வீட்டில் இருக்கிறதுக்கு நான் வழிகாட்டுவேன். நீ என்ன பண்ணுறன்னா என் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிற. அப்போ ஒரு சித்தர், ஒரு முனிவர், ஒரு மகான், ஒரு ரிஷி, ஒரு தேவர் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்போ ரிஷியோட இடத்துல வணங்கிறதுக்கு போகணும். நான் ரிஷியாக மாறுறேன்னா அது உன் வீடு கிடையாது, உனக்குன்னு ஒரு வீடு இருக்கு பாரு, அங்கே தான் நீ இருக்கணும். அப்போ சிவன் அங்கே இருக்கிறாரு, நந்தி இங்கே இருக்கு, சிவனுடைய வீடு அது, நந்தியோட வீடு இது. அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உன் வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பை உனக்கு உருவாக்கி கொடுக்கறதுக்கு பிரகாசமாக கொடுக்கும். அந்த கொடுக்கறதுக்கு வாய்ப்பை நீ பயன்படுத்தணும். அந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறேன்னு பல பேர் குறுக்கு வழியில் ட்ரை பண்ணுறாங்க. அங்கே தான் தோல்வி நடக்குது, அங்கே தான் மிஸ்டேக் ஆகுது, அங்கே தான் தியானம் சொதப்புது. அப்போ அந்த மிஸ்டேக் எங்கே நடக்குது அப்படின்னா இந்த தியானம் கற்றுக் கொடுக்குறவங்க தன்னுடைய ஓன் வீட்டை அவங்க பார்க்கல. தியானம் கற்றுக் கொடுக்குற அத்தனை பேரும் தன்னுடைய சொந்த வீடு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். தன்னுடைய வீடு பார்த்துட்டு சரி நம்ம ஒரு ஓன் ஹவுஸுக்குள்ளே நம்மளோட வீட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம், நம்ம இந்த செயல். அப்போ யாரை எந்தெந்த வீட்டுக்கு அனுப்ப முடியும், அவங்க சொந்த வீட்டுக்கே சில பேர் போக முடியாத ஒரு சூழல் இருக்கும். அப்போ அவனுடைய ஒரிஜினாலிட்டியை தெரிஞ்சுக்க முடியாத சில பேருக்கு கூட கிரக நிலையில் இன்னொரு பிறப்பு எடுக்கிற மாதிரி ஒரு சூழல் கூட உருவாகும். அந்த நேரத்தில் கூட அவனை பாதுகாத்து இந்த பிறப்புலேயே ஏதாவது சரி செய்ய முடியுமாங்கிறதையும் பார்க்கணுங்கிறது தான் ஒரு ஞானியோட ரோல். அப்போ காலங்காலமாக இப்போ இந்தியாவிலையோ உலகத்திலையோ இந்த செயல் ஏன் மங்குனுச்சு, இந்த செயல் ஏன் மாறினுச்சு, இந்த செயல் இந்த ரூட்டே மாறி போனதுக்கு முக்கியமான காரணம் இதை வழி நடத்துகிறவங்க, அந்த ஞானிங்கிற பேரை சொல்கிறவங்க அவங்களுடைய ஒரிஜினாலிட்டியை பார்க்காதது மெயின் ரீசன். அப்போ அவங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறதே அவங்களுக்கு தெரியலை. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த மறைப்பு எடுத்துட்டதாகவும் எனக்கு எல்லாம் தெரியும், நான் ரொம்ப கரெக்டாக கிளியராக வேலை செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அது இல்லை, அங்கே மறைப்பு எடுக்கப்படலை, மறைக்கப்பட்டு தான் இருக்கு. மறைக்கப்பட்டு இருக்கிறதுனால தான் பல பேரை நம்ம சொல்கிறோம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு யாருன்னு தெரியல, ஆனால் அவர் ஒரு ஒரிஜினாலிட்டியாக பார்த்துட்டதாகவும் செஞ்சிட்டதாகவும் ஒரு வேலை செய்கிறாங்க. அது சரியாக இருக்காது. அதே மாதிரி சில தியானங்களை நீங்கள் கற்றுக்காதீங்கன்னு நான் சொல்கிறதோ, சில தியானத்துக்கு போக வேண்டாம்னு சொல்கிறது, அதுக்கான ஆயுள் காலம் முடிஞ்சிருச்சு, அங்கே நீங்கள் போனீங்கன்னா கால விரயம்,
உன்னோட நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணணும். நீ 10 வருடம் 5 வருடம் தியானங்கிற பேரில் உன் காலத்தை விரயம் பண்ணணும்னு உன்னோட கணக்கில் இருக்குது. அதையும் ஒரு ஞானியானா அதை மாற்ற முடியும். நீ கீழே விழுவ போகிற, உன்னை கீழே விழுகாமல் ஆக்கிறதுக்கு என்னால் முடியும். நான் ஏன்னா பாஸ்டையும் பார்ப்பேன், மிடிலையும் பார்ப்பேன், பேக்கையும் பார்ப்பேன். இப்போ 3 காலத்தையும் என்னால் உள் போய் பார்க்க முடியும். 6 மாதத்துக்கு முன்ன அடுத்தது நடக்க போகிறதையும் என்னால் பார்ப்பேன், 6 மாதத்துக்கு பின்னாடி நடந்ததையும் பார்ப்பேன், நடுவில் இருக்கிறதையும் நான் பார்ப்பேன். அப்போ நான் உனக்கு எப்படி ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். இதை நான் ஓப்பனாக விவாதிக்க மாட்டேன். அதை உனக்கு என்ன சொல்லுவேன், ஒரு சிம்பிளாக உனக்கு ஏற்ற மாதிரி புரிகிற மாதிரி சொல்லி உன்னை நான் வழி நடத்துறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு நல்ல ஞானி எப்பயாவது ஒரு முறை அவதரித்து வந்து அந்த மக்கள்கிட்ட ட்ரை பண்ணுவான். நீ இப்படி போகாத, கூட்டமாக போகிற, ரைட்டு, நீ கூட்டமாக வாழ்ந்த, ஒரு வீட்டிலே வாழ்ந்த, அந்த வீடு பாதுகாப்பாக இல்லை, அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி வந்து இந்த வீட்டில் இரு. அந்த வீடு மாடி வீடு, நான் கட்டிட்டேன், சிங்கம் வச்சு கட்டினேன், புலி வச்சு கட்டினேன், இந்த வீட்டை பார்த்து பார்த்து இழைச்சி கட்டினேன், இதான் எனக்கு ட்ரீமு அப்படின்னு அங்கே வாழ்ந்தனா உன் வாழ்க்கையும் சரி, உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் சரி பெரிய அழிவை சந்திப்பாங்க. குடிசை வீடாக இருந்தாலும் ஷிஃப்ட் ஆயிருன்னு ஒரு மந்திரவாதி சொல்லலை, சாமியார் சொல்லலை. ஒரு ஞானிங்கிறவன் என்னன்னா அவன் தான் காலம். அவன் காலமாக இருந்து சொல்லும்போது அது ஷிஃப்ட் ஆகிக்கணும். அப்போ என்னன்னா எல்லாமே பாதுகாக்கப்படும். இப்படி தான் என்னுடைய அத்தனை போதனைகளும் என்னுடைய அத்தனை உபதேசமும் இருக்குது. சில எரும மாடுகளுக்கு இது புரியாமல் சில வேளைகளை அதுங்க பாட்டிலே அதுங்க ஓட்டத்திலே ஓடிக்கிட்டு, அதுங்க பேசுனதே பேசிக்கிட்டு, அதுங்க சொன்னதே சொல்லிக்கிட்டு, அதுங்களே ஒரு கதைகளையும் கற்பனைகளையும் பண்ணிக்கிட்டு அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்க. தோற்று போகிறதோ இல்லை விரயமாக போகிறதோ வாழ்க்கை மிஸ் ஆக போகிறதோ அது நீங்கள் தான். எனக்கு ஒன்றும் இல்லை. காலத்தையும் நேரத்தையும் உணர்ந்து நீ வீணடிச்சிடாத, ஒன்று நீ பார்த்துக்க அப்படிங்கிறதுக்கு அறிந்தவன் சொல்கிறான். அறிந்தவன் சொல்கிறத தெளிந்து கொஞ்சம் கேட்டுக்கிட்டான்னா அவன் நல்லது. பாதை தெரியாதவன்கிட்ட பாதை தெரிஞ்சவன்கிட்ட சொல்லும்போது கேட்குறோம், பாதை இப்படியே போகலாமா, இப்படி போங்க அப்படின்னா பாதை தெரிஞ்சவன் சொன்னான்னா அந்த பாதைக்கு பயப்படாமல் போகலாம். ஆனால் பாதை தெரியாமல் நம்ம பயணிக்கும் போது ஒவ்வொரு நாளும் அந்த பாதைக்குள்ளே போகும்போது பயத்தோடு தான் போகும். அதனால் நீங்கள் பார்த்துக்கணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை தெளிவுபடுத்துறதுக்கு நான் விரும்புகிறேன். இதனால் எந்த ஆசிரமம், எந்த குரு, எந்த செயல், எந்த தத்துவம், எந்த புத்தகம், யாரும் எனக்கு எதிர்ப்போ செயலோ வடிவமோ கிடையாது. இது எதோடைய நோக்கமாக இருந்தாலும் யாரா வேணாலும் நீ எங்கே வேணாலும் என்ன மொழியாக வேணாலும் நீ இந்த பிறப்பில் பிறந்திருக்கிற, வளர்ந்துருக்கிற, கால விரயம் இல்லாமல் உன்னுடைய ட்ராவலை, உன்னோட பயணத்தை பார்த்துக்க. நான் ஒரு ட்ராவலில் போகும்போது ஒரு குறைந்தபட்சம் 2 வீலரில் போகும்போது சைடு ஸ்டாண்ட் இருக்குன்னு ஒரு மனிதன் கைத்தட்டி சொல்கிறான். ஏன்னா ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு. அப்போ அவனுக்கே அவ்வளோ பெரிய சின்சியாரிட்டியும் பொறுப்பு இருக்கும்போது ஒரு ஞானிக்கு எப்படி இருக்கும் பார்த்துக்கிட்டு அவன் உட்காந்துருக்க மாட்டான். அதை சொல்கிறான். இது நிறைய பேரால் உணர முடியலை. அதை உணர்றதுக்கு ட்ரை பண்ணுறதை தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து யோசிச்சு பாருங்கள், அதோட நல்ல செயல் புரியும். பார்ப்போம்.